இவற்றுக்கெல்லாம் காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எப்படியாவது போர் தொடுத்து கௌரவர்களை அழித்து தர்மராஜ்யம் ஸ்தம்பிக்க வேண்டும் என்று பீமனும் அர்ஜுனனும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நானோ அமைதியையும் சமாதானத்தையுமே விரும்புகிறேன். துரியோதனனிடம் பாண்டவர்கள் தூதுவனாக நீ செல். நிபந்தனையின்படி எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேள். பாதி ராஜ்யம் தர மறுத்தால் நமக்கென்று 5 சிறிய நாடுகளை கேள். அதுவும் இல்லை என்றால் 5 ஊர்களை கேள். அதையும் அவர் தர மறுத்தால் 5 இல்லங்களையாவது கேள். எப்படியும் அதையாவது கேட்டு வாங்கி போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டு என்றான் தர்மன். யுதிஷ்டிரா, நிச்சயம் தர்மத்தை நிலைநாட்ட என்னால் ஆனதை செய்கிறேன். உங்களுக்காக தூது போய் நீ கூறியபடி 5 வீடுகளையாவது யாசகம் கேட்டு பார்க்கிறேன். எதற்கும் தம்பிகளிடமும் திரௌபதியிடமும் கலந்து ஆலோசித்து அவர்களின் அபிப்பிராயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு விடைபெற்று